கன்னியாகுமரிதான். தளபதி கோட்டைடா. இங்க விஜய் வந்திருக்கனால என்ன மாற்றம் நடக்க போகுது? எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க? அண்ணா மக்களுக்கு தெரிஞ்சதல்ல ரெண்டே கட்சி. ஒன்னு சூரியன், ஒன்னு என்னது ரெட்டையர். இந்த இடம் ஒருத்த ஒரு ஆள் வந்து மாற்றம் தேவைன்னு சொல்லி மாற்றி ஓட்டு போட்டோம். இந்த தளபதி ரசிகர்கள் எல்லாம் ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டாங்க. அவர் வந்து மான்கடி தவிர அவரால் ஒன்றுமே முடியாது. நம்ம தளபதி வந்து தமிழ்நாட்டின் களத்தின் நம்பிக்கை. நம்ம தளபதி மட்டும்தான். அவர் வந்து தமிழ்நாடு மாறும். இது தமிழ்நாடு இல்ல, தளபதி நாடு. தளபதி நாடு, தளபதி நாடு. சுசீந்திரத்துல இருந்து வரேன். காலையில் 9 மணிக்கே வந்து வெயிட் பண்ணுறோம் தளபதியை பார்க்க. தளபதியோட ரசிகைங்கிறத தாண்டி இப்போ நாங்கள் தொண்டனாக மாறிட்டோம். ஒரு ஆட்சி மாற்றம் வரணும், தளபதிக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கணும். அவர் வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தளபதி தான் வரணும் கண்டிப்பாக. கன்னியாகுமரியில் நிறைய விஷயங்கள் மாற்றணும். நான் சுசீந்திரத்துலேருந்து தான் வரேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். நானும் ஒரு 8-9 மணி போல் இங்கே வந்துட்டேன். விஜயை நான் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். தொண்டராக வந்திருக்கேன். அவங்க ரசிகையாக இருந்தது முன்னாடி, அது எப்போவுமே அதுவாகவே தான் இருக்கும். அதை தாண்டி இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வந்தே தீரணும். ஏன்னா இத்தனை வருஷம் அவங்க ஆண்டது போதும், புதுசாக ஒரு மாற்றம் வந்தே ஆகணும். எல்லாமே மாறணும். இங்கே வந்து மழை கொள்ளை அடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு எங்கள் கன்னியாகுமரியில். ஸோ அவர் வரணும், வந்து அவர் பார்க்கணும், எல்லாத்தையும் அவர் பார்க்கணும், மாற்றணும். அவ்வளோதான். இல்லை, இது என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு என் தளபதிக்கு தான். நான் நாகர்கோயிலேருந்து வரேன். நான் விஜய் சாருக்காக தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்க தான் ஜெயிக்கணும். கன்னியாகுமரிக்கு அவர் என்ன பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோன்னா, நிறைய லாரி போகுது, நிறைய மலையெல்லாம் உடச்சி எங்கள் ஊர்லேருந்து திருடி கொண்டு போகிறாங்க. அப்போது இதெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க? எத்தனை லாரிஸ்க்கு பர்மிட் இருக்குன்னு தெரியல. நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. அதனால போய் நைட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு யாருக்குமே இல்லை. ஏன்னா அவங்களே தான் பண்ணுறாங்க. அதனால யாரும் அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க. எங்கள் விஜய் வரணும், வந்தாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் மாற்றுவாங்க. அப்புறம் ரோடு போடுறாங்க. இவங்க வராங்கன்னு அந்த நடுவில் மட்டும் ரோடு போடுறாங்க. அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் குழியாக இருக்குது. ரெண்டாவது கொஞ்ச நாள் ஒரு மழை பெஞ்சோன்னே அந்த ரோடு அப்படியே ஓட்ட உழுது. அப்போ இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்களா? அது கண்டிப்பாக மாறும். ஏன்னா எப்போவுமே இவங்களே தான் வந்துட்டு இருக்கணுமா? இவங்க 2 பேரும் மட்டும் மாறி மாறி வரனால எந்த சேஞ்சஸும் எங்களுக்கு தெரியல. மேபி இவங்க வந்து நல்லபடியாக பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்குமே அது யூஸ் தான். அதே மாதிரி சேலரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே முன்னாடி என்ன சேலரி கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இப்பவும் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் லிவிங் காஸ்ட் வந்து ரொம்ப ஹை ஆகிட்டே போகுது. 8,000 தான் பேசிக் சேலரி. அப்போது நம்மளோட லிவிங் காஸ்ட் எல்லாம் ஹை ஆகும்போது இதெல்லாம் எங்களால் டேலி பண்ணவே முடியல. இதுக்கு முன்னாடி நான் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருந்தேன். இந்த வாட்டி விஜய் சாருக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு போட்டேன். அண்ணாநகர் பாலத்துல இருந்து வரோம். காலையில வீட்டுல இருந்து ஒரு 10 மணிக்கு கிளம்பணும். தளபதியை பார்க்க தான் வந்தோம். ஏன்னா ஒரு மாற்றம் வேணும் எங்களுக்கு. இத்தனை நாளா அதிமுக ஆட்சியெல்லாம் பார்த்துட்டோம். நிறைய குறைகள் இருக்கு, நிறைகள் இருக்கு. இப்ப புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால எங்க தளபதியை பார்க்கறதுக்கு நாங்க வந்திருக்கோம். கண்டிப்பா வரும். இத்தனை நாளா நம்ம அவங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடும்போது நம்ம மாற்று வரும் தெரிஞ்சா நம்ம போட்டோம். ஒரு நம்பிக்கையில தானே போட்டோம். இப்பவுமே எங்க அண்ணன் மேல இருக்க நம்பிக்கையில தான் அவங்களுக்கு ஓட்டு போட நாங்க தயாரா இருக்கோம். இப்ப அவங்கள பாக்குறதுக்காக, அவங்கள வரவேற்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விஜய் வந்து ஆட்சியில இந்த ஒரு பொறுப்புல இருக்க முன்னாடி நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம ஒரு பொறுப்புல வச்சு அவர் அதுக்கு மேல பண்ணாலும் ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கை இருக்கனால தான் நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா விஜய் தான் இந்த ஆட்சிக்கு வருவார். நாங்க அதை உண்மையா நம்புறோம். வெயிட் பண்ணி விஜயை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. கண்டிப்பா ஓட்டு விஜய்க்காக தான், கட்சிக்காக தான். கூடங்குளத்துல இருந்து வரோம். வந்து 1 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விஜயை பார்க்க. கட்சிக்காகவும் விஜய் அண்ணாவும் பார்க்கவும் வந்திருக்கோம். எவ்வளவு நேரமா நிக்கிறீங்க? எதுக்காக? 11 மணில இருந்தே வந்தோம். விஜய் பார்க்க தான் வந்தோம். எதுக்காக வந்தீங்க? விஜய் பார்க்க தான். கட்சிக்காக வந்தீங்களா? கட்சிக்காக தான். எதுக்காக அவர் வர்றது எதுக்காக? அவர் வந்தா நல்லா இருக்கும். பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்காதுன்னு தான் வந்திருக்கோம். நாகர்கோயிலேருந்து வாரோம். 9 மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எங்கள் தலைவருக்காக. பள்ளிக்காவலையிலேருந்து வரோம். விஜயை பார்க்குறதுக்கு வரோம். பாத்திரோட மட்டும் விஜய் அவர் வரதுனால ஏதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் பெறும். என்ன மாற்றம்? பெண்களுக்கு பாதுகாப்பு. எங்க வந்திருக்கீங்க? விஜய் பார்க்க. எவ்வளவு நேரமா வந்து நிக்கிறீங்க? விஜய் பார்க்க. நாங்க 11 மணிக்கே வந்துட்டோம். 11 மணிக்கே வந்துட்டோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும்
மீ டூ லவ் யூ. தேங்க் யூ. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இருக்குல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.